இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. பகவத்கீதையை எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்காக குரு அருளும் இறை அருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 4லிருந்து ஸ்லோகம் 18, 19, 20. முதல்ல ஸ்லோகம் 18. கர்மண்ய கர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். அடுத்து ஸ்லோகம் 19. யஸ்ய சர்வே சமாரம்பாः காமசங்கல்பவர்ஜிதாः ஞானாக்னிதக்தகர்மாணம் தமாஹுஹு பண்டிதம் புதாः. அடுத்து ஸ்லோகம் 20. த்யக்த்வா கர்மஃபலாசங்கம் நித்யத்ருப்தோ நிராஸ்ரயः கர்மண்யபிப்ரவருத்தோபி நைவ கிஞ்சித். ஸ்லோகம் 18 அர்த்தம்: செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் பார்ப்பவர்கள் உண்மையிலேயே மனிதர்களில் ஞானம் உள்ளவர்கள். எல்லா வகையான செயல்களையும் செய்தாலும் அவர்கள் யோகிகள் மற்றும் அவர்கள் எல்லா செயல்களிலும் வல்லவர்கள். ஸ்லோகம் 19 அர்த்தம்: யார் ஒருவர் செய்யும் செயலின் பொருள் ஆசையிலிருந்து விடுபட்டு செய்யும் வேலையின் எதிர்வினையை தெய்வீக ஞான அறிவின் நெருப்பில் எரிக்கிறார்களோ அவர்களை ஞானிகள் என்று ஞானம் பெற்ற முனிவர்கள் கூறுகிறார்கள். ஸ்லோகம் 20 அர்த்தம்: இத்தகைய மக்கள் தங்கள் செயல்களின் பலன்களின் மீதான பற்றுதலை கைவிட்டு எப்போதும் திருப்தி அடைகிறார்கள் மற்றும் வெளிப்புற விஷயங்களை சார்ந்து இருக்க மாட்டார்கள். செயல்களில் ஈடுபட்டாலும் அவர்கள் எந்த செயலையும் செய்வதில்லை. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தத்தை புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். இந்த அகர்மா அப்படின்னா செயலற்ற தன்மையில் செய்யும் செயல், அதாவது ஆக்ஷன்லெஸ் ஆக்ஷன் ஆர் இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன் அப்படின்னு போன பதிவில் பார்த்தோம். இதை பற்றி விரிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் இன் ஆக்ஷன் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு வேலை செய்யணும்னா நம்ம கையை காலை அசைச்சி காலை ஆட்டி நம்ம உடலை வருத்தி ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோம். வி பர்ஃபார்ம் ஆக்ஷன் யூஸிங் அவர் பாடி, ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் மூமெண்ட். அப்படி இல்லாமல் ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்துல உட்காந்து இருந்தாலே நாம் சும்மா இருக்கிறது இன்ஆக்ஷன் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு வேலையும் பண்ணலை, அதனால் நோ ஆக்ஷன் இஸ் பீயிங் பர்ஃபார்ம்ட் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம உடலை வருத்திக்காமல் ஆடாமல் அசையாமல் வித்தவுட் நோ பாடி ஆக்ஷனில் இருந்தாலும் ஒரே இடத்துல உட்காந்துருந்தாலும் ஏதோ ஒரு சிந்தனையில் ஏதோ ஒரு சில எண்ணங்களோடு தான் இருப்போம். நம்ம மனசு சும்மா இல்லாமல் கிடந்து அலப்பாஞ்சு எதை பற்றியாவது நமக்குள்ள ஒரு பிளாக் பஸ்டர் படத்தையே ஓட்டி காட்டிடும். இப்படி நம்ம உடலால் செய்யும் வேலைகளை விட நம்ம மனசில் எழுகிற எண்ணங்களுக்கு வீரியம் அதிகம். அந்த எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நாம் நிச்சயமாக அனுபவிப்போம். அது நல்ல எண்ணங்களாலும் சரி கெட்ட எண்ணங்களானாலும் சரி அதோட பலன்கள் நம்ம அனுபவிக்கிறோம். சந்தோஷத்தை விட துக்கம் தர்ற மனவலி வேதனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு விதமான நெகட்டிவ் ஆக்ஷன் இன் ஆக்ஷன். பட் இதுவே நாம் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அப்போவும் நாம் ஒரு இடத்துல அசையாமல் தான் உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம மனசை குவைட்டாக வச்சுக்கிட்டு ஒரே ஒரு எண்ணத்தில் குவிச்சு இதயத்தில் இருக்கிற இறைவனை தியானம் பண்ணிட்டு இருப்போம். இது பாசிட்டிவான ஆக்ஷன் இன் ஆக்ஷன். இப்போது இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன் பற்றி பார்க்கலாம். இது ஒரு அட்வான்ஸ் டெக்னிக். இதைத்தான் கர்மயோகம் அப்படின்னு 3வது அத்தியாயத்தில், அதாவது நம்ம ஒரு சினிமா தியேட்டரில் போய் ஒரு படம் பார்த்தோன்னா அந்த படத்தை அந்த திரையில் ஓட்டுவாங்க இல்லையா? அந்த படத்தின் காட்சிகளை திரையில் ஓட்டுவாங்க. சப்போஸ் அந்த திரையில் வர்ற காட்சி
யாரையாவது வெட்டுறாங்க, குத்துறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு போர் நடக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வர்ற ரத்தம் அந்த திரையில் படுதா? அதில் பாதிக்குதா? இல்லை, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எப்படி ஒரு சினிமா தேட்டரில் வர்ற காட்சி அந்த திரையில் அந்த திரையை பாதிக்கிறது இல்லையோ, அப்படி நாம் நம்ம உடலால் செய்யும் செயல்கள் நம் மனதிற்கு எந்த பதிவும் எந்த பாதிப்பும் உண்டாக்காமல் செய்யணும். அதாவது தாமரை இலை தண்ணீர் போல் ஒட்டி ஒட்டாமல் இருக்க பழகிக்கொள்ள வேணும். அதே போல் நம் மனசில் எழுற எண்ணங்களால் நாம் நம்ம மனநிலை, சுய ஒழுக்கம், எமோஷன்ஸை பாதிக்காமல் இருக்க பார்த்துக்கணும். உடலளவில் இந்த உலகில் ஏதோ ஒரு செயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி நாம் செய்கிற செயலில் சம்மந்தப்படுத்திக்காமல் இருந்தோம்னா அதுதான் ரியல் டெஃபினிஷன் ஆஃப் இன்ஆக்ஷன். புத்திமான் என்று சொல்லப்படுகிற அறிவாளிகள் வேலை செய்யும்போது மனசு அமைதியாக எந்த ஒரு சலனமும் இல்லாமல் வச்சுக்க பழகுறாங்க. இதுதான் இன்ஆக்ஷன். இப்படி ஒருத்தர் தான் செய்யும் செயலை ஆசை இல்லாமல் செஞ்சு செய்யும் வேலையின் எதிர்வினையை ஞானாக்னியான தெய்வீக அறிவின் நெருப்பால் எரிச்சிட்டாங்கன்னா அவங்கள ஞானிகள் என்று பகவான் ஸ்லோகம் 19 சொல்கிறார். சும்மா இருக்கும்போதும் அற்புத காரியங்கள் நிகழ்த்தி காட்டவும் ஞானிகள்னால மட்டும்தான் முடியும். இதுதான் ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன். இப்படி இருக்கிறவங்கள பகவான் கிருத்ன கர்ம கிருத் அப்படிங்கிற வார்த்தையில் ஸ்லோகம் 18 சொல்கிறார். உதாரணத்துக்கு பால் பிரண்டன் அப்படிங்கிற ஒரு ஃபாரினர் ஏகப்பட்ட சந்தேகங்களோட இந்தியாவுக்கு விடை தேடி வர்றார். அவரை காஞ்சி பெரியவர் அவரோட உத்தரவு கொடுக்குறாரு, நீங்கள் போய் ரமண மகர்ஷியை பாருங்கள், உங்களுக்கு வேணுங்கிற சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் திருவண்ணாமலை ரமண மகர்ஷியை தரிசிக்கிறாரு. அப்போ 2 பேரும் கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்காங்க. ரொம்ப நேரம் கழித்து யாரோ கேட்குறாங்க, பால் நீங்கள் ஏதோ சந்தேகம் கேட்கணும்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு. அதுக்கு பால் சொல்கிறாரு, என்னோட 1000 சந்தேகங்களும் எல்லாத்துக்கும் ரமணர் தன்னோட மௌனத்திலேயே பதில் சொல்லிட்டார் அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன். அவர் சும்மா தான் உட்காந்துருந்தார், ஆனால் அவர் உள்ள நடக்க வேண்டிய ஆக்ஷன் அப்படியே நடந்துருச்சு இல்லையா? இதுதான் ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன். இந்த 20வது ஸ்லோகத்தில் பகவான் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நாம் நம்ம செயல்களை பலன்களின் மீது எந்த பற்றுதலும் இல்லாமல் செய்யணும். we have to perform our duty without any attachments on the results. அதோட எந்த ஒரு வெளிப்புற விஷயங்களும் சார்ந்து இருக்காமல் without depending on external objects ஒரு ஆத்மாத்ம அனுபவத்தோட முழு திருப்தியோட எந்த வேலையும் செய்யணும். அப்படி செஞ்சால் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த செயலில் ஈடுபட்டாலும் நாம் எதையும் செய்கிறது இல்லை. அதாவது we are not the doer. அந்த செய்கையினால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடைக்காது அப்படிங்கிறார். இப்படி கிருத்ன கர்ம கிருத்தாக இருக்க நாமளும் முயற்சிப்போம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.